என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லி நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். குறைவானது ஒழிந்து போம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், குறைவானது ஒழிந்து போம். ஆண்டவர் நிறைவானவர் நமக்குள்ளாய் வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்பதாக வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் குறைகள் மிகுதியாய் காணப்படுகிறது. எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி பத்தலன்னு சொல்லுவோம். எவ்வளவுதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டானாலும் சரி இன்னும் ஆசீர்வாதம் வேணும் தான் சொல்லி கேட்போம். எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் மனிதனுடைய வாழ்விலே திருப்தி அடைவதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வரும் பொழுது, நிறைவானவர் வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகும், குறைகள் மாறி போகும், அல்லது குறைகள் இல்லாமல் போகும் என்பதுதான் அந்த வேத பகுதியினுடைய அர்த்தம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தும் இருதயத்தில் சில குறைகள் உண்டு. யாரை பற்றியோ ஒரு குறை நம்முடைய இருதயத்தில் இருக்கும். யாரை பற்றியோ ஒரு கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும். இன்னும் ஆண்டவர் இதை செய்யலையே அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும். வெளியில் ஒரு வேளை நாம் பார்ப்பதற்கு அல்லது நம்முடைய நடவடிக்கைகள் ஒருவேளை மற்றவர்களை திருப்திப்படுத்துவது போல, குறை இல்லாத போல ஒருவேளை தென்படலாம். அப்படி நாம் நடந்து கொள்ளலாம். ஆனால் உள்ளந்திரியங்களை அறிந்தவர்களுக்கு தெரியும் உள்ளத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை. உங்கள் உள்ளத்தில் கூட ஒருவேளை ஏதோ ஒரு குறை இருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நிறைவானவர் வரும்பொழுது குறைகள் ஒழிந்து போகும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. குறைகளை அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிற குறைகளை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். சாலமோன் என்று சொல்லுகிற ஞானியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சாலமோனுக்கு முன்பதாக நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது மனிதனுக்கு குறை எதில் வருகிறது என்பதாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்றைய வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உள்ளத்தில் என்ன குறையா? ஞானத்திலே குறை உள்ளவளாய் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்திலே நமக்கு அறிவு வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளுக்கு ஞானம் வேண்டும். படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அல்லது வேலைக்கு போகிறவங்க ஞானமாக நடக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அல்லது குடும்ப வாழ்க்கையில் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் ஞானமாய் நாம் எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஞானத்திலே குறைவுள்ளவளாய் இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை தேடுவதிலே குறைவுள்ளவளாய் இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதே ஞானம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்குத்தான் அந்த ஞானம் கிடைக்கும். கர்த்தரை தேடும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ஞானத்தின் ஆவியினால் அவரே பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார்.
ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்விலே அது வெளியில் தெரியாது. யாரும் நான் முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் அறிவாளி நான் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது போல தான் நடந்துக்குவாங்க, எல்லாரும் அறிவாளியாக இருக்கிறது போல தான் காமிச்சிக்குவாங்க, எல்லாரும் பெரிய எஜுகேட்டட் மாதிரி தான் அப்படி நடந்துக்குவாங்க. ஆனால் உள்ளத்தில் தான் தெரியும், நமக்கு இது தெரியாது, நமக்கு இது புரியாது, நம்மால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்கு தான் தெரியும். அந்த குறையும் கூட நிறைவானவர் வரும்பொழுது குறைகள் ஒழிந்து போகும். சாலமோன் என்று சொல்லுகிற ஞானியை குறித்து வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அவனை கர்த்தர் ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தின் மேலே தாவீதுக்கு அப்புறமாய் கொண்டு வந்து விட்டார். அப்படி அவனை கொண்டு வந்து விட்ட உடனே அவன் ராஜாவாய் இருக்கிறான். அந்த ராஜாவாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு குறை இருக்குது. ஆண்டவரே, இந்த ஜனத்து மேலே நான் போக்குவரத்துமாக இருக்கிறேனே, எனக்கு இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு ஞானம் இல்லையே என்கின்ற குறை. அவர் தான் ராஜாவாக்கிட்டார, அப்புறம் என்னத்துக்கு பயம், அப்புறம் என்னத்துக்கு கவலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அவர் தான் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அவர் தான் அதிபர் ஆயிட்டாரு, அவர் தான் ராஜாவாயிட்டாரு, அவருக்கு என்னங்க குறை? அவருக்கு செக்யூரிட்டி இருக்குது, அவர் நினைச்சதெல்லாம் செய்யலாம், அவர் என்னென்ன காரியத்தை விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாரும் அவரை சூழ நிற்கிறாங்க, அவரை சுற்றிலும் அறிவாளிகள் எல்லாம் இருப்பாங்க, ஆலோசனை கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. அவருக்கு என்னங்க குறை அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் இந்த சாலமோன் இடத்துல கர்த்தர் வந்து கெபி என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாம், நீங்கள் வாசித்து பார்க்கும் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொப்பனத்தில் பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். ஆகையால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த ராஜாவுக்கு தான் உள்ளத்துல ஒரு குறை இருந்துச்சு. அது என்ன குறை அப்படின்னு சொன்னால் வேதம் தெளிவாக சொல்கிறது. அவன் கேட்குறாரு, கர்த்தர் உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேள், நான் அதை தரேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொப்பனத்தில் பேசுகிறார். அப்போ இவன் என்னென்னவோ கேட்டிருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற நாட்டை கொடுங்க ஆண்டவரே, இதில் இருக்கிற நாட்டை கொடுங்க ஆண்டவரே, நான் வாழ்கிற நாளெல்லாம் இந்த இடத்துல சுபிட்சமாக இருக்கணும், என்னை யாரும் எதிர்த்து வரக்கூடாது, நீங்கள் அப்படியெல்லாம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானாக இருந்தால் கேட்டிருப்போம். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் இருந்தது. அது என்னன்னாக்கா, இந்த ஜனங்களை விசாரிக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, இந்த ஜனங்களை நான் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, ஆகையினால எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது, அது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருந்தது. நீ வேற ஒன்றையும் கேட்காம உன் பிராணன் வேணும்னு சொல்லி கேட்கல, ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கணும்னு சொல்லி கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடினால ஞானத்தையும் தரேன் ஐஸ்வர்யத்தையும் தரேன்னு சொல்லி அன்னைக்கே அவனுடைய குறைகளை கர்த்தர் மாற்றினார். அந்த குறைகள் மாறின உடனே சாலமோனை போல ஞானமுள்ளவன் இன்றும் உலகத்தில் பிறக்கவில்லை. அவன் ஞானமுள்ளவனாய் இருந்தான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் கூட எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி இந்த பிள்ளைங்களை நடத்தி செல்வது,
எப்படி இந்த ஊழியத்தை நடத்துவது, எப்படி இந்த சமுதாயத்தில் வேலை ஸ்தலத்தில் நான் நடந்து கொள்வது என்று ஒரு வேளை உள்ளத்தில் குறை உள்ளவளாக இருக்கலாம். அதிகாரிகளுக்கு பயந்து அல்லது உங்களை எதிர்த்து வருவர்களுக்கு பயந்து ஞானமில்லாமல் ஒரு வேளை உள்ளத்தில் ஏதோ ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உங்கள் இருதயத்துக்குள்ளாய் வாசம் செய்ய விரும்புகிறவர் உங்கள் குறைகளை அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. குறைகளெல்லாம் குறைவானது ஒழிந்து போகும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. குறைவானது முற்றிலுமாய் ஒழிந்து போகும். பிலிப்பியர் 4:19 வாசித்து பார்க்கும் பொழுது, குறைகளை அவர் நிறைவாக்குகிறவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே குறைகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார். உள்ளத்தில் ஒருவேளை பல குறைகள் நமக்கு இருக்கலாம். உடைய கணவர் சரியாக நடத்தலைன்ற குறை இருக்கலாம், மனைவி சரியாக நம்மளை ட்ரீட் பண்ணலன்ற குறை இருக்கலாம், பிள்ளைகள் ஒருவேளை நமக்கு கீழ்ப்படியிலன்ற குறை இருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய இருதயத்தில் ஐயோ அவர்கள் இப்படி கடுமையாய் நடத்துகிறார்களே என்று சொல்லுகிற பயம் இருக்கலாம். அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் என்னோடு கூட இருக்கிறவங்க சரியாய் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையே, என்னுடைய தொழிலாளிகள் எனக்கு போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம அவங்க இஷ்டம் போல் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள குறித்து உள்ளத்தில் பயம், ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கலாம். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற குறையை ஆண்டவர் இந்த மாதத்தில் நீக்கி போடுவார். உள்ளத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ குறைகளை அவர் நிறைவாக்குவேன்னு சொல்றார். மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற குறைகளை அறிந்திருக்கிறவர் ஒருவரே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். இருதயத்தை ஆராய்ந்தறிந்திருக்கிறவராயிருக்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். உள்ளத்தில் என்ன குறை இருக்குது, வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, குறைகளை அவர் நீக்குவேன்னு சொல்கிறார், குறைகளை நிறைவாக்குவேன்னு சொல்கிறார். உள்ளத்தில் இருக்கிற குறைகள் நிறைவாகும். ஹல்லேலூயா. 2வது வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கு சாரிபாத் என்று சொல்லுகிற ஊரில் இருக்கிற ஒரு விதவையை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எலியா இந்த விதவையினுடைய வீட்டுக்கு வருகிறார். இந்த வீட்டில் ஒரு பெரிய குறை. என்ன குறை அப்படின்னு கேட்டாக்கா, நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அவங்க வீட்டில் ஒரே ஒரு கைப்பிடி மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை சுடுற அளவுக்கு எண்ணெய் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. அந்த வீட்டில் குறை. அந்த அம்மா உயிரோடு இருப்போமா, என் பிள்ளை உயிரோடு இருக்குமா தெரியாது. அவர்கள் அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிடுவதற்காக விறகு பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது எலியா அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த வீட்டில் குறை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த குறைகளை நிறைவாக்குவதற்காக கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு அனுப்புகிறார். அவரையும் ஆண்டவர் போஷிக்கிறார். அந்த வீட்டினுடைய குறைகளையும் அவர் நிறைவாக்கும்படியாக அந்த வீட்டுக்குள்ளாய் வருகிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை பாருங்க. எலியா அந்த இடத்துல வந்த உடனே அவர் சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானும் என் பிள்ளையும் கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை சுட்டு சாப்பிடுவதற்காக விறகு பொறுக்கிட்டு இருக்கோம். அதை சுட்டுட்டு நாளைக்கு நாங்கள் செத்து போயிடுவோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது, பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம், எதையும் வாங்க முடியாது, காசும் கிடையாது, வீட்லேயும் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது அந்த தீர்க்கதரிசன இடத்துல, அந்த ஊழியக்கார இடத்துல இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ எலியா சொல்கிறாரு,
அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு மாவு இருந்துச்சுங்க? ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, நாளைக்கு நானும் என் பிள்ளையும் செத்து போயிடுவோம். இதுதான் ஊழியக்காரர்கிட்ட அவங்க சொல்கிறது. ஆனால் என்ன செய்யுது இங்கே இந்த எலியா? அந்த இடத்துல வந்து முதல்ல எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அடைய எடுத்துன்னு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற குறை அப்படியே மாறிவிட்டது. எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் இருந்துச்சாம். நீடித்த நாட்களா வெகு நாள் சாப்பிட்டாங்களாம். அது எத்தனை வருஷம் தெரியாது, வெகு நாள் சாப்பிட்டாங்களாம். உங்கள் வீட்டில் குறை இருக்கா? ஏதோ ஒரு வறுமை இருக்கா? ஏதோ ஒரு தேவை இருக்கா? ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்கள் வீடு காலியாக இருக்கிறது போல தெரியுதா? குறைகளை நிறைவாக்குகிறவர், குறைகளை ஒழிந்து போக பண்ணுகிறவர். வாக்குத்தத்தங்களின் தேவன் சொல்லுகிறார், குறைகளை அவர் ஒழிந்து போக பண்ண போகிறார். குறைகளை அவர் மாற்ற போகிறார். குறைகளை அவர் நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் அதுக்கப்புறம் குறையே இல்லை. சாப்பாட்டுக்கு வேண்டியது கிடைச்சிட்டாக்கா அவங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? அவங்க எதுக்கு கஷ்டப்படணும்? அவங்க எதுக்கு ஒரு முதலாளிகிட்ட கை கட்டி நிற்கணும்? அவங்க யாருக்கு பதில் சொல்லணும்? யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ரொம்ப நாள் ஓசி சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த சாப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் இயேசு நிறைவாக்க வல்லவர். என்ன குறையோடு இருக்கீங்க உங்கள் வீட்டில்? என்ன குறை உங்கள் வீட்டில் காணப்படுகிறது? வியாதியில் குறைபட்டிருக்கீங்களா? வருமானத்தில் குறைபட்டிருக்கீங்களா? கடன் பாரத்தினால குறைபட்டவளாக இருக்கீங்களா? அல்லது கடன் கட்ட முடியாமல் குறைவோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? வருமானம் பத்தாமல் குறையோடு கூட இருக்கிறீங்களா? வேலை இல்லாமல் குறையோடு கூட இருக்கீங்களா? ஏதோ ஒரு குறை உங்கள் வீட்டில் இருக்குல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், உன் குறைகளை நிறைவாக்குவேன்னு சொல்லி, குறைகள் ஒழிந்து போகும் சொல்லி பயப்படாதீங்க. அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர், குறைகளை அவர் ஒழிய பண்ணுகிறார். எல்லா குறையும் ஒழிஞ்சு போச்சு. அந்த அம்மா வீட்டில் ஒரு குறை இல்லாமல் இருந்தாங்க. போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அது எங்கேருந்து கிடச்சதுன்னு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. எடுக்கிறாங்க, அது வந்துட்டே இருக்குது. மாவு எடுக்கிறாங்க, வந்துட்டே இருக்குது. எண்ணெய் ஊற்றுறாங்க, வந்துட்டே இருக்குது. அது கிடச்சிட்டே இருக்குது. கர்த்தர் அப்படி தான் உங்களை போஷிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வருமானத்தை, உங்கள் தொழிலை, உங்கள் வீட்டை, உங்கள் வீட்டில் இருக்கிற காரியங்களை, எல்லா வறுமைகளையும் ஒழித்து, எல்லா குறைகளையும் ஒழித்து அவர் போஷித்து உங்கள் வீட்டை பராமரித்து அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதனால தான் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார், குறைகளை ஒழிய பண்ணுவேன்னு சொல்லி, ஒழிந்து போகும் சொல்லி அவர் குறைகளை ஒழிந்து போக பண்ணுவார். வீட்டில் காணப்படுகிற எந்த குறையாக இருந்தாலும் விசுவாசிங்க, இந்த மாதத்தில் எல்லா குறைகளையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 3 வசனங்களை வாசிக்கலாம். இங்கு ஒரு குறை காணப்படுகிறது, வாசிக்கலாம் பாருங்க. யோவான், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தமது சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 வாசிக்கலாம். வார்கோதுமை அப்பங்களில் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். பாருங்க, இயேசு ஊழியம் செய்திருக்கும் பொழுது அந்த ஊழியத்தில் அங்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. ஊழியத்தில் குறை, அது என்ன குறை? இவங்க ரொம்ப நேரம் செய்தி கேட்டுட்டு இருக்காங்க, 2-3 நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. செய்தி கேட்டுட்டு இருக்கிறவங்க மலையில் இருக்காங்க. அவங்களால வீட்டுக்கு போனால் உடனே சமைக்க முடியாது. அவங்க ரொம்ப பசியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதாலும் கொடுக்கணும். இயேசு கேட்குற சீசனிடத்தில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதனா இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே, இவ்வளவு ஜனத்துக்கு நாங்கள் எங்கே போய் என்னத்தை கேட்போம்? காசு இருந்தால் கூட போய் மார்க்கெட்டில் வாங்க முடியாத அப்படின்ற ஒரு குறைய சொல்கிறாங்க. பாருங்கள், இயேசு சொன்னார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது பாருங்கள் அப்படி சொல்லி கேட்குறார். அப்போ ஒரு சிறுவனிடத்தில் 2 மீனும் 5 அப்பமும் இருக்குது அப்படின்னு செய்தியை சொல்கிறாங்க. இப்போ இயேசு அதை கொண்டு வர சொல்கிறார். அதை கொண்டு வர செய்து அவங்களை எல்லாம் பந்தி இருக்க அமர செய்து விட்டு அதை அவர் ஆசீர்வதிக்கிறார். பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அப்படி அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது எடுத்து கொடுக்கிறாரு. கொடுக்க 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 வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டாங்க. மீதம் 12 கூடைய சேமித்து வச்சாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வேலையில் குறை இருக்குதா? உங்கள் ஊழியத்தில் குறை இருக்குதா? குறைகளை ஒழிய பண்ணுகிறவர் குறைகளை அங்கே ஒழிய பண்ணினார். அங்கே குறையே இல்லாமல் ஜனங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்களா? ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கு போய் 2 மணி நேரம் சாப்பிடாம மறுபடியும் இருந்திருப்பாங்க. அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். வசனம் அப்படி தான் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அவங்க பசியோடு இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இங்கே வேற 3 நாள் உட்காந்துட்டோமே, பிள்ளை குட்டிங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கோமே, வீட்டுக்கு போய் என்ன செய்யறது, நம்ம கவலை இருந்திருக்கோம். குறையோடு கூட அவங்க திரும்பி போகிறத இயேசு விரும்பலை. அவங்கள நிறைவாய் அனுப்பினான் கர்த்தர் விரும்பினார். அதனால ஊழியத்தில் உண்டாகிற குறைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் வேலையில் இருக்கிற குறை கர்த்தர் மாற்றுவார். திருப்தி இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கலாம். உங்கள் ஜாபில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். கையிட்டு செய்கிற காரியத்தில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய பிஸ்னஸில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். அல்லது உன்னுடைய வீட்டு காரியங்களில் திருப்தி இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம்.
ஊழியம் செய்வதில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு குறையோடு கூட இருக்கலாம். குறைகளை ஒழிய பண்ணுகிறவர், ஊழியத்தில் வேலையில் இருக்கிற குறைகளை அவர் ஒழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. குறைகளை நிறைவாக்குகிற தேவன். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறையா இருக்கீங்களோ அந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இப்போ இவங்க நிறைவாய் போனாங்க. மிச்சம் அவங்க எடுத்துகிட்டு போகல, அவங்களால முடியல. அவங்களால முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க. மிச்சம் கிடக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேணாம், அதெல்லாம் கூடையா நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 கூடையும் 12 சீசன் கையில் கொடுத்து அனுப்பிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் தான் கொடுத்துருப்பாங்க, அவங்க வீடெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. குறைகளை நிறைவாக்குகிறவர். உங்கள் வீட்டில் குறைகளை அவர் நிறைவாக்குவார். உங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குவார். உங்கள் வேலையில் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குவார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குவார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உடைய உள்ளத்திலே காணப்படுகிற குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அது எந்த குறையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒழிந்து போகும். நிறைவானவர் வரும் பொழுது, இயேசு வரும் பொழுது தான் இந்த குறையை மாறுங்க. வெரி சிம்பிள். ஒரே ஒரு கண்டிஷன், நிறைவானவர் வரும் பொழுது அவரே நிறைவானவர். அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். அவர் உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குறை நிறைவாகும், உங்கள் இல்லத்தில் இருக்கிற குறை நிறைவாகும், உங்களுடைய வீட்டில் இருக்கிற குறைகள் நிறைவாகும், உங்களுடைய ஊழியத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற குறைகள் நிறைவாகும். எல்லா குறைகளும் நிறைவாகி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாகணும்னாக்கா நிறைவானவர் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பினதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வேலை, உங்களுடைய பணம், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய எல்லா காரியங்களும் அப்படியே ஃப்ளாப் ஆகிருக்கலாம், எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பாருங்கள். நிறைவானவர் உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா குறைகளும் அது ஒழிந்து போகும். குறைகள் ஒழியணும்னா ஒரே ஒரு வழி இயேசு. ஒரே ஒரு வழி இயேசு. எந்த மனிதனும் உடைய குறைகளை மாற்றவே முடியாது. ஒன்று கொடுத்தாக்கா ஒன்று நம்மகிட்ட வாங்கிடுவான். ஒன்று நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இன்னொன்று பிடுங்கிடுவான். மனிதனுடைய சுவாபமே அதுதான். ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான், லாபம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். ஆனால் இயேசுவை நம்பி பாருங்க, உடைய குறைகள் கம்ப்ளீட்டாக மாறும். சரீர பிரகாரமாக இருக்கிற குறைகள் மாற்றுவார். ஃபைனான்ஷியலி ப்ராப்ளமாக இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றுவார். ஃபிசிக்கலி உங்களுடைய உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய ஞானத்தில் இருக்கிற குறைகளை அவர் மாற்றுவார். குறைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நிறைவானவர் இயேசு. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, என் குறைகளை நிறைவாக்க உம்மாலே தான் முடியும். நீர் ஒருவர் தான் என் குறைகளை நிறைவாக்க முடியும். நீங்கள் சொன்னீங்கள குறைகள் ஒழிந்து போகும்னு சொல்லிட்டு, நிறைவானவர் நீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் குறைகளை மாற்றுங்க. இந்தந்த குறையோடு இருக்கிறேன், இந்தந்த நிலைமையில் நான் குறைவுபட்டவளாக இருக்கிறேன், என் குறைகளை மாற்றுங்கன்னு சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்து கேட்டிங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டு கேட்டிங்கன்னா, நிறைவானவர் உங்கள் மேலே வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும் பொழுது, அவர் உங்களை நிரப்பும் பொழுது உடைய வாழ்விலே காணப்படுகிற குறைகள் மாறி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் எந்த நாளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே,
இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிய வாழ்விலே காணப்படுகிற எல்லா குறைகளையும் ஒழிய பண்ணுங்க. உம்மை நம்புறாங்க இயேசுவே. இயேசுவே உம்மை நோக்கி கேட்குறாங்க, மனம் இறங்கும், இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் அகன்று போகட்டும், வியாதிகளால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற சரீரங்கள் உயிர் பெறட்டும். இயேசுவே அற்புதங்களை செய்யுங்க இயேசுவே. இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குறைகள் மாறி அவர்கள் செழிப்பை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.